RSS பிள்ளைகளாக இருப்பது பெருமைதான். தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தேசத்தின் சேவைக்காகவும் RSS செயல்பட்டு வருகிறது என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். காங்கிரஸ் என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல, அது இந்திய ஆன்மாவின் குரல். வெறுப்பு, அநீதி மற்றும் சர்வாதிகாரத்திற்கு எதிராக வலுவாக போராட உறுதி பூண்டுள்ளோம் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். காங்கிரசின் வலிமை தற்போது வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம், ஆனால் எங்கள் முதுகெலும்பு நேராக உள்ளது, எங்கள் சித்தாந்தம் அழியாது என காங்கிரஸ் தலைவர் கார்கே கூறினார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 4,42,070 பேர் விண்ணப்பித்துள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை குறித்து 4,741 பேர் படிவம் 7 சமர்ப்பித்துள்ளனர். நாங்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பிறந்தவர்கள். பாரதிய ஜனதாவிடம் என்ன வரலாறு இருக்கிறது? மகாத்மா காந்தியின் பெயரை வரலாற்றிலிருந்து நீக்க முடியுமா என கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் கல்யாண உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. சாமியை தூக்கியபடி பாதம் தாங்கிகள் நெற்றியில் எலுமிச்சம்பழம் உடைத்தும் கண்களால் ரூபாய் நோட்டுகளை எடுத்து காட்டியும் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர்.